ஹலோ எவ்ரிவன். சோஷியல் மீடியாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டீனில் ஒரு மேஜர் பார்ட்டாகவே மாறிடுச்சு. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத பர்சன்ஸே இப்போ ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை எப்படி ஹேக்கர்ஸ்ட்டு சேவ் பண்ண போகிறோம், அதுவும் எப்படி இந்த 10 சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேண்டமிக் டைமில் நிறையா பாப்புலர் பிஸ்னஸ்மேன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களோட பிஸ்னஸை சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஒரு பாப்புலராக போயிட்டுருக்கோ, அட் தி சேம் டைம் நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை எப்படி செக்யூராக வச்சுக்கணும், ஹேக்கர்ஸ்ட்டு பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நாலேஜும் அந்தளவுக்கு நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஹேக்கிங் எதனால் நடக்குதுன்னா, எந்த அளவுக்கு பீப்புள் அதிகமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்களோ அதில் ஆல்மோஸ்ட் பாதி பேர்த்துக்கு தான் அந்த சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம வைஸாக யூஸ் பண்ணுங்கிற நாலேஜ் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிற இந்த 10 டிப்ஸை வச்சு உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை எப்படி செக்யூராக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான பாஸ்வேர்டு தான் நம்ம பாஸ்வேர்டாக வச்சுருப்போம். பட் ஆனால் அந்த தப்பை மட்டும் நம்ம இனிமேல் பண்ணவே கூடாது. வி ஹாவ் டு யூஸ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம் அண்ட் மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கலாம். இது கூட நீங்கள் நம்பர்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுறது இன்னுமே ரொம்ப அடிஷ்னல் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் எந்த மாதிரினா, ஒரு ஸ்டார், ஒரு ஹேஷ், இல்லாட்டி @ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி வேணாலும் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக், நம்மளோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கும் சேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போத்துலேருந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம். எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு பாஸ்வேர்ட்ஸ்லையும் நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு நீங்கள் புதுசாக டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு இன்னும் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனேபிள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இப்போ எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே அடிஷ்னல் செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆக்சஸ் இல்லாமல் யாருனாலுமே உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ண முடியாது. ஃபோர்த் அண்ட் மேஜர் டிப், நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, கிளிக்கிங் அன்வான்ட் DM லிங்க்ஸ். நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கு அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட இருந்தும் தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட இருந்தும் நமக்கு நிறையா DM லிங்க்ஸ் வரும். அது ட்ரஸ்டட் சோர்ஸாக இல்லாமையோ இல்லை உங்களுக்கு தெரியாத யாராச்சும் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி அன்வான்ட் DM லிங்க்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது அது ஈஸியாக ஹேக் பண்ணப்படுது நம்ம சோஷியல் மீடியா. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் யாராச்சும் ஒருத்தங்க லிங்க் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்கில் இருக்கிற சோர்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மட்டும் அதை ஓப்பன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாராச்சும் அனுப்புகிறாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணாமல் ரெஃபர் பண்ணாமல் தயவு செஞ்சு DM லிங்க்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்குள்ளேயோ ஆப்ஸ்குள்ளேயோ லாகின் பண்ணும்போது நம்ம இன்னொரு செகண்டரி இமெயில் அட்ரஸ் வச்சு லாகின் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சு லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சைட்ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ நம்ம லாகின் பண்ணும்போது வேறு இன்னொரு செகண்டரி இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்க்கோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கோ லாகின் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்குள்ளே சைன்இன் பண்ணும்போது வேற ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சு சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இன்னொரு செப்பரேட் இமெயில் அட்ரஸில் இருக்கும். அட் தி சேம் டைம் சேஃபாகவும் இருக்கும். சிக்ஸ்த் ஸ்டெப், நம்ம பண்ணவே கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட சோஷியல் மீடியா பாஸ்வேர்ட்ஸ் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளோட பாஸ்வேர்டை நம்மளோட டிவைஸ் நோட்ஸ்லேயோ இல்லை நோட் பேட்லேயோ போட்டு சேவ் பண்ணி வைப்போம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா வேறு யாராச்சும் ஒருத்தங்க நம்ம டிவைஸை லாகின் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளோட பாஸ்வேர்டு அவங்களுக்கு ஈஸி விசிபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி ஹேக் பண்ணிடுவாங்க. செவன்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தேர்ட் பார்ட்டி லாகின் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்குள்ளே லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டும் டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. லைக் உங்கள் சோஷியல் மீடியாவுக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்டை தேர்ட் பார்ட்டி லாகின்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட்ஸ்.
இப்போ நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டைம் பீரியட் செட் பண்ணிக்கலாம். லைக் 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் அந்த பீரியடுக்கு ஒருக்கா நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஹைலி ரெக்கமெண்டட். இது நிஜமாவே ஹேக்கிங்லேருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 9th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் போத் ஸ்க்ரீன் லாக் அண்ட் ஆப் லாக் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேசிக்காக எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, மொபைலுக்கு ஸ்க்ரீன் லாக் எனேபிள் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பர்டிகுலராக இருக்கிற சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸுக்கு ஆப் லாக் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டோம். இது எதனாலன்னா, சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம ஆப் லாக் போட்டோம்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸில் மெசேஜஸை ரீட் பண்ண முடியாது. ஸோ வி நோ தட் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஎம்ஸ் இடையே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக மெசேஜை படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் தி சேம் டைம் இப்போது உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து செக்யூரிட்டி இல்லாத மாதிரியோ இல்லை ஹேக் ஆன மாதிரியோ ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆப் லாக் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் ஷேர் யுவர் இமெயில் அட்ரஸ் லிங்க்டு வித் யுவர் சோஷியல் மீடியா டு எனி பர்சன். நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு இமெயில் அட்ரஸில் க்ரியேட் ஆகிருக்கோ அந்த இமெயில் அட்ரஸை உங்களோட கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை வேறு யாராச்சும் அன்னோன் பர்சன்ஸ்க்கோ ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ நிறையா பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அட் தி சேம் டைம் காமன் பீப்புளும் அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை எப்படி ஹேக்லேருந்து தப்பிக்கிறது அண்ட் ஆல்சோ சேஃபாக வச்சுக்கிறதுங்கிறது இந்த வீடியோவை வச்சு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷுவராக அப்கமிங் டேஸில் உங்களுக்கு இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் டிப்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பை.